வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் தமிழன். நான் உங்கள் ஸ்மார்ட் தமிழன் நிதிஷ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் போயிருப்போம், பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் போயிருப்போம், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், நிறையா நிகழ்ச்சிகள் இது மாதிரி போயிருப்போம். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களை பார்க்குறோமோ இல்லையோ, பட் கண்டிப்பாக ஒரே ஒருத்தங்களை பார்ப்போம். அவங்கனால தான் அந்த நிகழ்ச்சி அல்லது ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் அடையுது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமும் பல ஆண்டுகள் பல வருஷங்கள் வந்து அவங்கனால தான் அந்த ப்ரோக்ராம் நடந்தது ஒரு மெமரிஸாக வந்து நான் ஒரு ஹாப்பினஸ் தருது அப்படின்னு சொல்லலாம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா ஃபோட்டோகிராஃபி தான். இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து என்ன டூல் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா தான். வந்து கேமரா வச்சு தான் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க. அந்த கேமராவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜோஹன் ஜான் அப்படிங்கிறவர் 1685 அந்த கேமராவை கண்டுபிடிச்சிருக்காரு. பட் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி யாரால் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜோசப் நைஸ்ஃபோர் அப்படின்னு ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு. எப்போன்னா 1810 1820 எடுத்திருக்காரு. இந்த ஃபோட்டோகிராஃபினா என்னங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆர்ட், ஒரு விஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எக்ஸட்ரா ஃபோட்டோகிராஃபியை வரைஞ்சிட்டே இருக்கலாம். பட் தெளிவாக சொல்லணும்னா கேமரா அப்படிங்கிற ஒரு டூலை பயன்படுத்தி ஒரு பிக்சர் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷனை உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்துறது தான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் ஆகிடுச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா ஒரு கேமரா, இல்லை நம்மனா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயம், ஒரு பூவோ பூச்சியோ வந்து எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இங்கே ஜூம் வைக்கலாமா அங்கே ஜூம் வைக்கலாம்னு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி, புதுசாக ஒரு எனர்ஜி வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் இம்பார்ட்டண்ட் ஆமாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிக்சர் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷனை பரப்புது. நம்ம ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இல்லை ஈவெண்ட்ஸோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோ நம்ம கண்ட்ரியில் நடந்தால் அதை ஃபோட்டோ பண்ணி வருங்கால ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அந்த பிக்சர் மூலயமா ஒரு இன்ஃபர்மேஷனை தர முடியும். இல்லை ஒரு பிக்சரை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்தால் எப்படி ஒரு புது மக்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தர முடியும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபிலேருந்து கற்றுக்க முடியும். இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோவை வந்து நியூஸ்லேயோ இல்லை சோசியல் மீடியாலேயோ இல்லை ப்ரெஸ்லேயோ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியுமா, இல்லை ஒரு பிளேஸை பற்றி எடுத்திருக்காருன்னா இந்த பிளேஸில் இப்படி ஒரு இடமெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபிலேருந்து இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில் எப்படி ரீச் ஆகிருக்கு அப்படின்னா பயங்கரமாகவே ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க, பட் அவங்களுக்கு குயிக்காக ரீச் கிடைக்காது. பட் இப்போது சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க எடுத்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு நிறையா பேஜஸ் இல்லை ஆப்ஸில் அப்லோட் பண்ணுறதுனால ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உலக மக்கள் அனைவருக்கும் சொல்ல முடியுது. ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் தர ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நான் தினமும் போடுறேன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உடனே பாருங்கள். ஸோ நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஸ்மார்ட் தமிழன் நிதிஷ். நன்றி.